ப்ரைஸ் த லார்ட். அரிசி ரைஸை வந்து நம்ம சும்மா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும், நிறைய சாப்பிட முடியாது. கரெக்டாக? அரிசி வேணால் ஒரு ஸ்பூன் அள்ளி சாப்பிட்லாம். கரெக்டாக? ஆனால் அந்த அரிசியை நம்ம வந்து அதை நல்லா கழுவி அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அது சோறாக வந்த பிறகு அதனுடைய பலன் வந்து மிகப்பெரியது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறையா சாப்பிட்லாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவும் நமக்காய் ரத்தம் சிந்திருக்காங்க. அவருடைய ரத்தத்தினால நம்ம ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஏசப்பான்னு டெய்லியும் சொல்லணும். கழுவின பிறகு ஏசப்பா நம்மளை சில ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போவாங்க. நிறைய போராட்டங்கள் வரும். ஏதோ இந்த கொதிக்குதில்ல, இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்க. நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை இருக்குது. எப்படி இந்த சோறு வெந்தது போல் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இந்த சாப்பாடு இருக்கோ, அதே போல் தான் நம்மளும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்காக நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், தோல்விகள் எல்லாவற்றையும் சந்தித்து வருகிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம அனுபவிக்கிறதுனால நம்ம இந்த பிரச்சனையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறவங்களாக இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். நம்மளுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏசப்பா உங்க கூட இருக்காங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க.